புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது? இந்த செப்டம்பர் மாதத்தில் பாருங்கள், பல்வேறு விதமான முக்கிய கிரகங்களின் மாற்றம் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை நீங்கள் அடைய முடியும், எல்லா விதத்திலையும் என்ன விதத்தில் நன்மையை பெற முடியும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த முழுமையான தகவலையுமே நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் 3 முக்கிய கிரக பயிற்சி நடைபெற போகுது. இந்த 3 முக்கிய கிரக பயிற்சியால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அடையக்கூடிய மேன்மை என்ன, விளைவுகள் என்ன, அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறவும் அனைத்து வித துன்பங்களையும் நீக்கவும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான புதன்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஆமாங்க, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன் கிழமையில் நீங்கள் வெள்ளை நில மலர்களை சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா, அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். புதன் பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் பரிபூரணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஜாதக கணிப்பை வச்சு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தடை தாமதம் நிறைய கஷ்டமெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன செஞ்சால் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து இந்த மாதம் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான தாக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த மாதம் 3 முக்கிய கிரக பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொன்னோம். முதல்ல 13, 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதுக்கு அடுத்ததா 17ஆம் தேதி உங்களுக்கு சூரியனும் புதனும் கன்னி ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க. அங்கே சனி பகவான் வக்கர பார்வையை பலத்தால் நிறைந்து காணப்படுகிறார். இந்த கிரக மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு அதீத அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வேலையில் கூட கொஞ்சம் வேலை பளு, கொஞ்சம் வேலை அழுத்தம் இருக்கும். சிறு சிறு பிரச்சனையிலையுமே சண்டை சச்சரவுகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது சின்ன சின்னதாக அடி கூட படலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக தான் உங்களோட வேலையை நீங்கள் செய்யணும். அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மேலே பொய்யா யாராவது ஏதாவது பழி போட்டு பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அரசு துறையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தவிர்க்க முடியும். இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும், வெற்றிகள் கைகூடும். 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதம், சிக்கல்கள் இது எல்லாமே சரியாயிடும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தோள்பட்டை, கழுத்து சுளுக்கு, நரம்பு பாதிப்பு, காது பிரச்சனை, வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது மெதுவாக ஓட்டணும், ஏன்னா சின்ன சின்ன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட அமையும். அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் திரும்ப திரும்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பெண்ணால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனை இப்போ நீங்கிடும். உங்களுடைய துணையின் மூலம் சொத்து சேரும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையாகவும் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தையுமே கொடுக்கும் காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குரு செவ்வாய் இணைவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலையா, இந்த ஒரு இணைவு எப்பேற்பட்ட பிரச்சனையும் வந்தாலுமே தவிடுபொடி ஆக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். மேலும்
பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது, நஷ்டம் எதுவும் பெரிய அளவில் ஏற்படாது. சின்ன சின்ன உடல் உபாதை, சின்ன சின்ன தொல்லை தொந்தரவு இருக்கும். அதை கவனமாக இருந்தாலே நீங்கள் தவிர்க்க முடியும். குரு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பதவிக்காகவோ எந்த ஒரு பொறுப்புக்காகவோ காத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு செவ்வாய் இணைவு. இப்போ நீங்கள் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பண வரவு அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. எழுத்து காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்கு. சொல்லப்போனால் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இது. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக ஒரு 80% இருக்கும், பொருளாதார ரீதியாக 75% நன்மைகள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செயல்களில் சிறப்பான மாற்றம் ஏற்படும். தொழிலில் கூடுதல் லாபம் வரும். உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு சுபகாரிய பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்து பிரச்சனையுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால அதை குரு பார்க்கறதுனாலையும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்க போகுது. பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வரும்போது பிள்ளைகளால் சின்ன சின்ன விரயங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக அவங்க விஷயத்துலையும் இருக்கணும். புத சுக்கிர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகிறதுனால பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது அவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடக்கும். கடந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு உங்களோட சேமிப்பு உயரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது இலகா மாற்றம் பற்றி சிந்திக்குவீங்க. இப்படி சிந்திச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி சகய சாணாதிபதி இடத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னோம் இல்லையா, கடைசி மாத இறுதியில் கடைசி 2 வாரம் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு நீங்கிடும். புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் உச்சநிலையை அடையலாம். அதற்கான ஒவ்வொரு வாய்ப்புமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை தீரும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை குடும்பத்தோடு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்கள், நன்மை வந்து சேரும். இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனை தொல்லை தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்கோம், அதுவும் தீரும். நன்மைகள் நிறையவே நடக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக உங்களை வந்தடையும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் குலதெய்வம் என்ன, அதை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே போல் இந்த உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த இடங்களுக்கு அதிபதி செவ்வாய், அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு. இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக என்னைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் கூட இப்போ அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழிலில் எதிர்பார்த்ததை விடவே கூடுதல் லாபம் வரும். குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும். உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் இருக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாமல் நல்லபடியாக சுபகாரியம் நடக்கும். சகாய ஸ்தானத்திற்கு சுக்கிரன் வரும் பொழுது பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். படித்து முடிச்சுட்டு படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு சொல்லி இருக்கிற குழந்தைங்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு வந்து சேரும். கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச கனவு இப்போ நனவாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தின் மைய பகுதி மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிந்து எடுத்த முடிவு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். மாணவ மாணவிகளுக்கு மறதி விலகும். மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுப விரயமாக மாற்ற முயற்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மிதுன ராசியில் உள்ள நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகிட்டு
எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ஒரு உங்களுடைய குலதெய்வம் பேரை சொன்னோம் இல்லையா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.